தமிழக அரசியலில் இரு துருவங்களாக பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ள நிலையில் திடீர் திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை வன்னியர் சங்க மாநாட்டில் பங்கேற்க பாமகவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழக அரசியலில் நாளுக்கு நாள் புது திருப்பங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவோடு கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக இனி பாஜகவோடு கூட்டணி இல்லை என அறிவித்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி அணியை உருவாக்குவோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். ஆனால் அடுத்த சில வாரங்களிலேயே டெல்லி சென்ற பழனிசாமி பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்தார். இந்த பரபரப்பு திருப்பங்களுக்கு மத்தியில் தமிழக அரசியலில் மற்றொரு எதிர்பாரா திருப்பங்கள் நிகழ்ந்துள்ளது. எதிரெதிர் துருவங்களாக அரசியல் களத்தில் திகழும் பாமக திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மே 11ஆம் தேதி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்த பாமகவினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்களின் தலைவர்களை பாமகவினர் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளது. அந்த வகையில் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை பங்கேற்குமாறு பாமகவினர் அழைப்பு விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவினர் நேற்று அரக்கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்தனர். அப்போது வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் திருமாவளவனுக்கு சால்வை அணிவித்து அழைப்பிதழையும் கொடுத்துள்ளனர். இன்முகத்தோடு அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட திருமாவளவன் மாநாடு வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். இதனிடையே சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான முகூர்த்த பந்தக்கால் நடும் விழா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. தற்போது பாமக விசிக இணக்கமாக செல்வதை பார்த்தால் கூடிய விரைவில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறது என அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமி நாச்சியப்பன்.